அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். இதுக்கு முந்தின வீடியோவில் நாம் யோகா அப்படின்னா என்ன, யோகா எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் யோகா பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடலை சுத்தப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கழிவுகள் அற்ற தேகம் எளிதில் நோய்வாய்ப்படாது. கழிவுகளோட தேக்கம்தான் நோய். இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு நாம் எளிமையாக ஒரே ஒரு முத்திரையை மட்டும் பயிற்சி செஞ்சால் போதுமானது. இதுக்கு பேர் கழிவு நீக்க முத்திரை அப்படின்னே பேர். விஷ நீக்க முத்திரை அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. பொதுவாக யோகா பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி பேதிக் எடுத்துக்கிறது அட்வைசபிள். எல்லா விதமான யோகா ஆசிரமத்துலேயுமே யோகா குருக்கள் சொல்லித்தர்ற விஷயம் வயிறு சுத்தமாயிருச்சு அப்படின்னா யோகா பயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகாலையுமே கூட பல விதமான கழிவு நீக்க முறைகள்லாம் இருக்குது. தௌத்தி, பஸ்தி, நேத்தி, திராதகா, நௌலி, கபாலபதி, சூத்திர நேத்தி அப்படின்லாம் ஒன்று இருக்குது. சூத்திர நேத்திலலாம் நம்ம நம்மளோட நூல் ஒன்று கொடுப்பாங்க. அதை நாஸ்டலுக்குள்ளே விட்டு அதில் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி பெற்ற குரு ஒருத்தங்க வேணும். அதனால் இப்போ தான் யோகா துவங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரு சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த முத்திரைகளை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பேரே அழகாக கழிவு நீக்க முத்திரை அப்படின்னு தான் பேர். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் 3 வேளை வரைக்கும் நீங்கள் பயிற்சி செய்யலாம். உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் இது வெளியேற்றிடும். ஒரு நாள் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இதை பண்ணக்கூடாது. குழந்தைகள் ஒரு 7 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகள்லாம் இதை பயிற்சி செய்யலாம். ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, அசிடிக் பாடி, அப்புறமா அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இதை பயிற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முத்திரையை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது 10 இருந்து 21 நாட்கள், ஒரு 15 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக ஃபீவர் வந்தால் உடலில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, நிறைய தண்ணி கேட்குறது, உடம்பு நிறைய தண்ணி குடிக்க சொல்லும், பாடி டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சரியாக பசிக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளே க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் உணவு எடுத்துக்கிடக்கூடிய அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நிறைய லிக்யூட் ஐட்டமாகவே நம்ம கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நல்லது தான். மோஷன் நிறைய லூஸ் மோஷன் ஆகும், யூரினேஷன் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும். பட் எதுக்குமே பயப்பட வேண்டாம். இந்த முத்திரையோட எஃபெக்ட் தான் அது எல்லாமே. இந்த முத்திரை உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையுமே வெளியேற்றும் முதல் 15 நாள்லையே. அடுத்த 15 நாளில் நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு உண்டு. அடுத்த 15 நாளில் ஒரு நம்மளோட புத்தி, நம்மளோட நாலேஜ், இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு உண்டு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? நாம் டைரெக்டாக இந்த முத்திரையை பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த அனுபவம் ஏற்பட ஆரம்பிக்கும். 45 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. புது உடலாக நம்ம நம்மளை மாற்றிக்க முடியும். ஸோ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முத்திரையை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, தரையில் உட்காந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதிகாலையில் எழுந்து வயிறை கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு வயிறு க்ளீன் ஆனதுக்கப்புறமா காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிடங்கள் இந்த முத்திரை மேலே ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி நாம் பயிற்சி செய்யணும். ஒருவேளை தரையில் அமர முடியலை அப்படின்னா
நாட்காலியில் வந்து உட்காந்து கால்களை வந்து தரையில் வந்து பதிச்சுக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மோதிர விரலோட அடிப்பாகம், நம்மளோட மோதிரம் வந்து பட்டிருக்கு இல்லையா, இந்த மோதிர விரலோட இந்த அடிப்பாகத்தில் நம்மளோட கட்டை விரலோட நுனிப்பகுதி வந்து இந்த மாதிரி வந்து தொட்டுக்கணும். எப்படி? மோதிர 4 விரல்கள் இந்த மாதிரி சைடில் ஓப்பனாக இருக்கணும். மோதிர விரலோட அடிப்பாகத்தில் இந்த 4 விரல்கள், மோதிர விரலோட அடிப்பாகத்தில் இந்த கட்டை விரலோட நுனி வந்து இந்த மாதிரி தொட்டுட்டு 2 கைகளையும் வான் நோக்கி வச்சுக்கணும். மோதிரத்தை வந்து லைட்டாக மேலே வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த கைகளில் இந்த மாதிரி வந்து டச் பண்ணிவிட்டு 2 கைகளையுமே வந்து மடி மேலே வச்சுட்டு கண்கள் மூடி உங்கள் சுவாசத்தின் மீது ரொம்ப தீவிரமாக கவனம் வைக்கணும். மூச்சு வாங்கும்போது வயிறை வந்து வெளியே கொண்டு வாங்க, மூச்சு விடும்போது மெதுவாக உள்ளே கொண்டு போங்க. இந்த மாதிரி ஒரு 15 நிமிடங்கள் நாம் இந்த முத்திரையில் அமர்ந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுது உங்கள் சுவாசத்தின் மூலமாக வெள்ளை ஒளி உங்கள் உடல் முழுவதுமாக பரவுற மாதிரியும், நீங்கள் சுவாசத்தை வெளியேற்றும் போது while you exhale visualize ஒரு பிளாக் கலர் எனர்ஜியில் உங்கள் உடம்புலேருந்து எல்லா விதமான நெகட்டிவும் வந்து வெளியே போகிற மாதிரியும் வந்து விசுவலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த முத்திரையை ரொம்ப அழகாக வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளுமே வெளியேறத உங்களால் கண்கூட வந்து பார்க்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளே இந்த முத்திரை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த டீடாக்ஸ் முத்ரா. பயிற்சி செஞ்சு பாருங்கள், என்ன மாதிரி இது உங்களுக்கு பலன்கள் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.